வணக்கம் நேர்களே, கோல்ட் வின்னர் வழங்கும் சுவையும் ஆரோக்கியம்ல உங்களை எல்லாரும் சந்திக்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. Hi Chitra. Hi Krithika. Hello viewers. So இப்போ நம்ம பண்ண போறது வந்து corn fritters சித்ரா. So இது என்னன்னா நம்ம ஆக்சுவலா வந்து நம்ம ஒரு தமிழ் பாஷையில நம்ம ஊர்ல சொன்னா corn pakkoda. பட் ஆனா வந்து இதுல என்ன why it is called fritters அப்படி பார்த்தா அப்படி தான் இருக்கும். பட் இந்த fritters வந்து கொஞ்சம் milk சேக்கறோம், மைதா சேக்கறோம், அந்த மாதிரிலாம் சேக்கறனால அதோட டெக்ஸ்சர் and இது மாறிடுறது அதுக்கு. So அதை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். and இதுக்கு சைடுக்கு வந்து ஒரு சல்சா எடுத்துக்க போறோம். So இந்த சல்சால வந்து so many nutrients are there. முக்கியமா ரொம்ப நல்ல நியூட்ரியன்ட் எது அப்படின்னாக்க வந்து இந்த அவகேடோ இருக்கு. சரியா? ஸோ இதுக்கான என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நோட் பண்ணலாம். ஸ்வீட் கார்ன், மில்க், மைதா, கருவேப்பிலை, லைம், டொமேட்டோ சாஸ், அவகேடோ, பேக்கிங் பவுடர், தக்காளி, வெங்காயம். இதை வந்து என்னென்னா நம்ம இந்த ஸ்வீட் கார்னை வந்து கொஞ்சம் ஒரே ஒரு விஸ்க் வந்து மிக்சியில் அடிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது டப்ப டப்பான்னு வெடிக்காமல் இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால நம்ம இதை முதல்ல இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அரைக்கப்பட்டு தான் அது அரைச்சும் அரைக்காதமா? ஆமாம், 1-2. ஸோ கிருத்திகா, இது எல்லாத்தையும் நம்ம வந்து பொரிக்க போகிறோமா? ஆமாம், நம்ம கோல்ட் வின்னர் வேகன் D3 ஆயில், D3 ஆயிலில் நம்ம பொரிக்க போகிறோம். சரியா? அண்ட் தென் இப்போ வந்து இதில் நம்ம கொஞ்சோண்டு மைதா ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுவும் இந்த ஆயில் வந்து ஒரு பிளான்ட் சோர்ஸ். கண்டிப்பாக அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து நம்ம பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிடுறோம். போட்டுட்டு இதை நல்லா ஒரு ரவுண்ட் இந்த நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ மைதா மாவு கொஞ்சோண்டு பேக்கிங் மிக்ஸ் பண்ணிடுறோம். ஆமாம், சரியா? அண்ட் தென் மில்கை வந்து சும்மா ஒரு பைண்டிங்க்கு இத்தினோண்டு ஆட் பண்ணால் போதும். இதை சீல் ஆகிறதுக்கு இல்லையா? ஜஸ்ட் சீலிங் மாதிரி இருந்தால் போகிறோம். ஸோ இது வந்து 2 minutes இது ரெஸ்ட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம 2 விஷயத்த முடிச்சுப்போம். நம்ம என்னென்ன அப்படின்னா இந்த ஆயில் ஆட் பண்ணிவிட்டு தென் இந்த இதுக்கு சல்சாவை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு நான் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து இந்த வைட்டமின் D3 என்ரிச் ஆயிலை போடுறோம். பெரும்பாலான ஆயில்ஸில் வந்து D2 தான் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு வந்து வைட்டமின் D3 வந்து நேச்சுரல் ஹியூமன் பாடியில் நேச்சுரல் சோர்ஸ் இல்லை. ஸோ அதனால் D3 காம்பனண்ட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. ஸோ இது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அப்புறம் நம்ம எப்படி இதை ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். டொமேட்டோ, அப்புறம் வந்து ஆனியன், அண்ட் தென் அந்த அவகேடோ. ஓகே, அவகேடோவில் வந்து உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக ஸ்கூப் அவுட் பண்ணிவிட்டு எடுத்துருக்கோம். அதை சால்ட் ஆட் பண்ணிடலாம் சித்ரா. ஓகே, ஏன்னா அதில் நம்ம இன்னும் சால்ட் போடலை. ஆமாம், சால்ட் இதுலேயும் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் அதில். அதுக்கப்புறம் இந்த இதுக்கு வந்து இந்த சில்லி சாஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன் இந்த சல்சாவுக்கு, அதையும் நம்ம லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர், டேஸ்ட் எல்லாத்துக்கும். ஆமாம். ஸோ இதுவும் நல்லா செட் ஆயிடுச்சு. இது நம்ம எடுத்து டீப் ஃப்ரை பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒன்று கூட ஆட் பண்ணலான்ட்டு இருக்கேன், இந்த கருவேப்பிலை. ஓகே, இது கொஞ்சம் அவுட் ஆஃப் த ப்ளூ தான், அது ஒரு இந்த இன்க்ரீடியன்ட் மாதிரி. இப்போ வந்து சித்ரா பொதுவாக வந்து இப்போ இந்த இது கோல்ட் வின்னர் ஆயில் பேசிக் கண்டென்ட் வந்து சன்ஃப்ளவர் ஆயில். இட்ஸ் நாட் கோகோனட் ஆயில் ஒரு கடலெண்ணெய் அந்த மாதிரி கிடையாது. இந்த சன்ஃப்ளவர் ஆயிலில் வந்து நம்ம ரிஃபைனிங் ப்ராசஸ் போட்டால் தான் வந்து இந்த மாதிரி இவ்வளோ நல்ல குவாலிட்டியான, ப்ளஸ் இட் இஸ் ஃபார்ட்டிஃபைட் ஆல்சோ. ஓகே, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது. ஸோ இதில் நம்ம காரம் எதுவும் போடாதனால இந்த சில்லி சாஸ் அதுக்கு போடும்போது கரெக்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஆல்வேஸ் நம்மளுக்கு சாஸ் எப்போவுமே நம்மளுக்கு ஹேண்டியாக தான் இருக்கும். ஸோ அந்த சாஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகாக ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம்,
சித்ரா நம்ம இதில் வந்து பிளேட் பண்ணிடலாம் இந்த ஒயிட் இதில். ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த சால்சாவை எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்தீங்களா எவ்வளோ ரொம்ப நல்லா கலர்ஸ் வருது. அண்ட் பிலீவ் இட் ஆர் நாட், இட் வில் பி ரியலி வெரி டேஸ்டி. இந்த ஸ்வீட் கார்ன் எல்லாருக்குமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம். ஸோ அதில் இன்னும் அழகாக அகெயின் ஐ சே தட் வீட்டில் வந்து நீங்கள் என்ன ஃபுட்டு பிடிச்சாலும் சரி, ஈவன் இஃப் இட்ஸ் அ பர்கர்னாலும் வீட்டில் நீங்கள் பண்ணி சாப்பிடுங்க. யூ வில் பி சேவிங் அட்லீஸ்ட் ஒரு 500 calories சேவ் பண்ணிடுவீங்க நீங்கள். 500 calories மட்டும் இல்லை, பணம் ஆஃப்கோர்ஸ். ரெண்டாவது என்னன்னாக்கா நம்ம ஈட்டிங் அவுட் ட்ரெண்ட் வந்து இப்போ நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் ஐ ஸ்டில் சே தட் நீங்கள் உங்களுக்கு வேண்டியது நீங்கள் ஏதாவது ஒரு போர்ஷன் வேணும்னாலும் ஒரு போர்ஷனுக்கு மட்டும் நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். யூ வில் see a whole world of difference. இல்லை இன்னொன்று கிருத்திகா, இப்போ ஒரு மெக்கானிக்கல் வேர்ல்டு எல்லாம் அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு ரிலாக்ஸேஷன் வெளியில் போகிறத விட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கெட் டுகெதர் மாதிரி அவங்கவுங்க ஒரு ஐட்டம் பண்ணிட்டு வந்தோம். அதுவும் இப்போ ரொம்ப நிறையா இருக்கு. அப்போ நம்ம வீட்டில் நம்மளோட இன்னோவேஷன்லாம் இந்த மாதிரி ஒரு ஹெல்தி ஃபுட் அழகாக இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் டெஃபினட்டாக எல்லோரும் லைக் தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த சால்சாவில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். உங்களுக்குலாம் தெரியல, இது வாசனை அப்படி தூக்குது. அது இந்த டிவி வழியாகவே வாசனை வரும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. பொதுவாகவே ஸ்வீட் கார்ன் வந்து நம்ம எங்கே மால்ஸோ இல்லை தேட்டர்ஸ் போனாலே அந்த ஸ்வீட் கார்னோ பாப்கார்னோட வாசனை அப்படியே மூக்க தொலைக்கும் இல்லையா? அந்த அளவுக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு அப்பிடைசிங் ஹெல்தி ஒரு அப்பிடைசிங் ஸ்மெல்லாக அது இருக்குது. இவ்வளோ இதுவாக அந்த எண்ணெய் கூட அப்படியே இருக்கு பாருங்களேன், அந்த கலர் மாறாம. அண்ட் இன்னும் அதோட நேச்சுரல் நம்ம மிக்ஸ் பண்ண கலரை விட தூக்கி அடிக்கிறது மஞ்சள் பொடி போட்ட மாதிரி இருக்குல்ல. என்னோட சாய்ஸ் என்னன்னா, நான் வந்து இன்னும் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் இது மேலேயே அப்படியே நான் போட்டுருவேன். நான் இட் பி சோ டேஸ்டி. பட் யூ கேன் ஜஸ்ட் டிப் அண்ட் டேஸ்ட்டும் சாப்பிடலாம். லெமனும் வச்சுருக்கோம், லைட்டாக லெமனையும் இது மேலே பிழிஞ்சு வச்சிடலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம அந்த மஞ்சூரியன் அந்த 65 அந்த இதோட நம்மளோட இன்னோவேட்டிவ் கிருத்திகாவோட இன்னோவேஷன் இதில் சேர்ந்து ஹெல்தி அண்ட் யம்மி ரெசிபி. கண்டிப்பாக. ஓகே, ஸோ ஐம் ஷுர் இவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இல்லை, நான் என்ஜாய் பண்ணலை, இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். கண்டிப்பாக. இப்போ சித்ராவுக்கு ஒரு பீஸை கொடுத்துடலாம். லேசாக மிக்சியில் அடித்து கொண்ட ஸ்வீட் கார்னில் மைதா, பேக்கிங் பவுடர், சிறிதளவு மில்க் ஆட் செய்து ஒரு கலவையாக ஆக்கி கொள்ளவும். ஆயிலை சூடு செய்து டீப் ஃப்ரை செய்து எடுக்கவும். அவகேடோ, ஆனியன், தக்காளி மூணையும் கலந்து சிறிதளவு உப்பு சேர்த்து சல்சா சாஸ் பரிமாறவும். கார்ன் ஃப்ரிட்டர்ஸ் மற்றும் சல்சா சாஸ் தயார். இப்போ நான் ஒத்துக்கிறேன். Really a fantastic dish. ஸோ நேர்களே, ஐம் ஷுர் நீங்கள் இதை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி பண்ணது இந்த கார்ன் ஃப்ரிட்டர்ஸ் ஒரு ஹெல்தியான வைட்டமின் D3 என்ரிச் ஆயில் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். அதை